மீன் அடிக்கிறதுக்கான சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பிடிச்சிருச்சு. ஏய் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஏய் பிடிச்சிருச்சு. வருது, மீன் வருது. இங்கே பாருங்க, ஃப்ராகை பிடிச்சிச்சு. இங்கே பாருங்க, சைஸு சரியான சைஸு. இங்கே பாருங்க மீன். லாக்கு அது பாருங்க, லாக்கு. அதே மாதிரி இந்த ஹூக் அப்பப்போ திரும்புது. பிடிச்சிருச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரபு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி வந்துட்டு விரால் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வழக்கம் போல் கிளம்பி வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் காலையில் 5 மணி 6 மணிக்கெலாம் எழுந்து வருவோம் மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது கிட்டத்தட்ட. அதுவும் இல்லாமல் இந்த டைமில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சில்னஸாகவே இருக்குது. அண்ட் பெருசாக வெயில் இல்லை அப்படின்றதுனால நல்லா தூங்கி எழுந்து பொறுமையாக வந்திருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஃப்ராக் வந்துட்டு அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட இருந்த எல்லா ஃப்ராகையும் வந்துட்டு நம்ம கிவ்வே கொடுத்துறோம். இப்போ நம்மக்கிட்டே யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ராக் எதுவும் இல்லை. அதனால் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் வாரியரோடைய மேக்கோ ஃப்ராக். ரியல் வாரியர் மேக்கோ. சரி, ஓகே, இது ஓப்பன் பண்ணலாமா? இதுதான் ஃப்ராக் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஹூக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் வந்து டபுள் ஸ்பின்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ஸ்பின்னர் மாதிரி ஒரு ஸ்பின்னரும், அண்ட் வந்துட்டு இதில் நார்மல் ஸ்பின்னர் நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பின்னரும் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஃப்ராக் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. மீன் வாய் வச்சதுனாலே ஹூக் ஆகிடும் போல், அந்த மாதிரி சாஃப்ட்னஸ்ஸு. அண்டு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. எனக்கு என்னமோ இது தண்ணிக்குள்ளே போகும்போன்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ போட்டால் தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். அண்ட் இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 11 கிராம் வெயிட்டு, 5.5 சென்டிமீட்ரு ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. ஸோ இது வந்து பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் வரைக்கும் நல்லா அடிக்கும்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 420 மீன்ஸ் 420 ரூபா. நீங்கள் நினைக்கிற 420 இல்லை. சரி, ஓகே, ஃப்ராக் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடப்பாங்களா, இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள மனுஷன் செத்துருவான் போலாடா. எப்பா பொடி. ஃபஸ்ட்டு மீனே 1 கிலோ மேலே அடி தான். இங்கே பாருங்க, சைஸு சரியான சைஸு போட்டதான் சிச்சு. நானே எதிர்பார்க்கல. நல்ல சைஸ். ஐயோ, எதில் மாட்டி கேமராவில். வா, சூப்பராக பிடிச்சது மீன் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஆனால் நான் இதை விட ரொம்ப பெருசுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நல்ல சைஸ் தான். ஒரு 3/4 கிலோ ஒரு மீன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு விரால் இல்லை, வளர்ப்பு விரால். தெரியுதுங்களா? கிராஸ் வேறன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கே ஃபஸ்ட்டு மீன். இந்த ஃப்ராக் வாங்கும்போது ரிசல்ட்டு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தண்ணிக்குள்ளே போகும்போது நினச்சேன் நான் போல். அடிக்கலை. இந்த கேப்பில் போடும். கேப்பாக பார்த்து போட்டோன்னா தான் மீன் வந்து அடிக்கும். அது பாருங்க, லாக்கு. எப்படி சொன்னல, கேப்பாக பார்த்து போட்டோன்னா எதுலையோ சுற்றிக்கிச்சு. ஆனால் இது பெருசுலாம் இல்லை, சின்னது தான். வா, இங்கே பார்த்தீங்களா, ஃப்ராக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஹூக்கும் ஷார்ப்பாக இருக்கா. ஸோ ரொம்ப வேகமாக கூட ஹூக் பண்ணல, ரொம்ப லைட்டாக ஹூக் பண்ணாலே ஹூக் ஆகுது. இது அப்படியே கட்டி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, நல்லா ஃப்ராக் இது. புதுசாக ஒரு ஃப்ராக் வாங்குறமே, இது ரிசல்ட்டு தருமா தராதான்ட்டு வாங்கினேன். ஆனால் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குப்பா இந்த ஃப்ராகு.
இதை தூக்கினும் சுத்த முடியல. சே, அங்கே பாருங்க, அங்கே ஒரு மீன் இப்போ வந்துச்சு. மீன் தான். நல்லா போயிட்டே இருக்கு, ரன்னிங்லேயே சிக்காகுது. இங்கே பாருங்க, மீன் வருது. இங்கே பாருங்க, ஃப்ராகை பிடிச்சிச்சு. அங்கே பாருங்க. ஐயோ, இந்த பில்லா இருக்குதா, கடுப்பாக இருக்குது இந்த பில்லில். வா, ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. எங்கே வச்சேன் அதை? இந்த ஃப்ராகு ரிசல்ட்டும் பயங்கரமாக இருக்குது, ஹூக்கப்பும் பயங்கரமாக இருக்குது. சும்மா விட்டு லைட்டாக தட்டினா போதும் ஹூக் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, நான் தட்டும்போது பார்த்துருப்பீங்க, மீன் வந்து ஹூக் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக தான் பண்ணேன். ஆனால் இந்த சைடில் பாருங்கள், 2 ஹூக்கும் எந்த இடத்துல எப்படி ஏறி இருக்குன்னு தெரியுதுங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஹூக்குமே வெளியில் வந்திருக்கு. அந்தளவுக்கு ஹூக் ஆகிருக்கு. சரியான ஹூக்கப் ஆகுதுப்பா. ஓகே, பக்கா. இது வரைக்கும் நம்ம 3 மீனோ 4 மீனோ பிடிச்சிருக்கோம். ஆனால் வந்து ஒரு 1/2 hour கூட ஆகலை. அடுத்தடுத்த மீன் கிடைக்குதா பார்க்கலாம். இந்த இடத்துல அடிக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோதான், இது போய் மாட்டிக்கிச்சு ஸ்டார்டிங்லேயே. இங்கே பாருங்கள், மீன் லாக்கு எனக்கு தெரியுதுங்களா? இது கொஞ்சம் சைஸு. வா, இதில் ஒன்ஸ் ஹூக் ஆகிட்டா மிஸ்ஸே ஆகாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. எந்த சைடு போடுறது? ஓஹோ, இருப்பா. நான் நினச்சேன் அந்த இடத்துல மீன் அடிக்கணும், அதேமாரி அடிச்சிருச்சு. ஓ சூப்பர். இதில் வரும்போது வேறு செடி லைட்டாக மாட்டியிருந்தது, அடிக்காதுன்னு நினச்சேன். சூப்பராக வந்து அடிச்சது. இங்கே பார்த்தீங்களா, இது அடிக்கிற எல்லாமே ஹூக் வெளியில் வருது, அந்தளவுக்கு வந்து அடிக்குது. வா, ஓகே. இது நம்ம இன்றைக்கி பிடிச்ச 4வது மீனா 5வது மீனான்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ மீன் அடிக்கிறதுக்கான சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, முன்னாடி அந்த கேப்பில் கண்டிப்பாக மீன் அடிக்கும். நான் இங்கேருந்தே ஸ்ட்ரைக் போட போகிறேன். ஓகே, அங்கே மீன் அடிச்சிடும். ஆனால் எவ்வளோ பெரிய மீன் அடிக்கும் அப்படின்றது தான் இப்போ எனக்கு கேள்வியாக நிற்கிது. இன்னும் போகிற போக பார்த்தா மீனே அடிக்காது போல். நான் இங்கே மீன் அடிச்சிடும், ஆனால் பெருசாக அடிக்குமா சின்னதாக அடிக்குமான்னு தெரியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா மீனே அடிக்காது போல். ஏதோ பெரிய மீன் வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஏதோ பெரிய மீன் ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த இடத்துல லைட்டாக செடியாக இருந்ததால். ஓகே, அது பெரிய மீனாக இருந்ததுன்னா இப்போ அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்க, வருது மீன் தான். பிடிச்சிருச்சு. வாவ், நான் கெஸ் பண்ணேன், ஆனால் பெரிய மீன் இல்லை போல். ஏன்னா லைட்டாக அந்த பில்லுலாம் இருக்கிற இடத்துல வந்துட்டு லைட்டாக அசைஞ்சிச்சு. இது வந்து ஒரு 1/2 கிலோ சைஸ் இருக்கும். நல்ல மீன். கொம்பேசூரா வேட்டையாடும் கடல் ராசானா மரியண்ணா
தேயில பாடு ரெண்டி தன்னால. ஏய் இங்கே பாருங்க, சைஸு 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 ரொம்ப நேரம் கழிச்சு அடிச்சிருக்கு, ரொம்ப நேரம் கழிச்சு. ஐயோ இது எங்கே வச்சுன்னு தெரியலையே. ஒரு ஏய் தம்பி தம்பி, ஐயோ கையும் ஓடலை காடும் ஓடலை, ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் அடிச்சதும். தம்பி 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 இருப்பா. ஊஃபா ரொம்ப நேரம் கழிச்சு அடிச்சிருக்கு. சரியான சைஸு, எல்லாம் ஒரு 3/4 கிலோ வரும். மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு குண்டாக இல்லை, ஆனால் நல்லா லென்த்து மீன். கிட்டத்தட்ட ஒரு 3 மீன் மிஸ் பண்ணிவிட்டு இது 4வது மீனை வந்து பிடிச்சிருக்கேன். நல்லா கிட்ட வந்து அடிச்சது, ஆனால் அடிக்கும்போது வந்துட்டு நான் ரொம்ப பெருசுன்னு நினச்சேன், அந்த மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல, இவ்வளோ நேரம் கழிச்சு மீன் அடிச்சதே அதுவே போதும். இந்த இடத்துல கரெக்டாக பெரிய ஆள் சூப்பராக ஜம்ப் பண்ணிச்சு. அடிப்பனா மாட்டடா தெரியலையே. இங்கே தான் கரெக்டாக பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு. பாருங்க, வா ஃபஸ்ட் அட்டம்ப்ட் சூப்பராக அப்படியே எகிரி விழுந்தது. நல்ல வேலை ஜஸ்ட்டில் பார்த்துட்டேன். வா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மீன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு. பா சரியான அட்டாக்கு, செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அடிச்சுது. வா நல்ல சைஸ் மீன், 1/2 கிலோ வரும், 1/2 கிலோ கொஞ்சம் அதிகமாக வரும். அப்புறம் அதே மாதிரி மீன் வந்து சரியான ஃபாஸ்ட்டில் அட்டாக் பண்ணிச்சு, செம்ம அட்டாக்கு. பரவாயில்ல, இந்த ஃப்ராகை வாங்கினதுக்கு நல்லா தான் ரிசல்ட் கொடுத்தது. நான் வேறு நடுவில் ஒரு 2-3 வீடியோ வேறு டெலீட் பண்ணிட்டேன், SD கார்டு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்ட்டு. அது என்ன ஆச்சுன்னு தெரில, எந்தெந்த வீடியோ டெலீட் பண்ணணும்னு தெரியல. ஓகே போடுவோம். ஸோ இதுதான் இன்றைக்கான லாஸ்ட் மீனாகவும் இருக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.